ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமோ ஆச்சி சேனல். நம்மளோட கோமோ ஆச்சி சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம்? வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் நான் வந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன ரெசிபி அப்படின்னா, மினி இட்லியும் சாம்பாரும். இந்த சாம்பார் வந்து பருப்பே வந்து போட வேண்டாம். பருப்பு இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் இந்த சாம்பாரை. நம்ம பருப்பு போட்டால் அந்த சாம்பாரில் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு பருப்பு இல்லாமல் நான் வந்து இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன்னா, அப்புறமா 2 பெரிய தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம மினி இட்லி ஊற்றுறதுக்கு வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே மாவு அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் தெரியுமா, இட்லி மாவு. அந்த இட்லி மாவே போதும். அப்புறமா இந்த மினி இட்லி பாத்திரம் இவ்வளோதான். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நம்ம இந்த அளவுக்கு பீஸ் போட்டால் போதும். ரொம்ப பொடிசாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லாவே மசியை வந்து வெந்துடும். அதனால் தக்காளியை வந்து இந்த அளவுக்கு பீஸ் போட்டுங்க. அடுத்து வந்து பச்சை மிளகாவை வந்து கீரி போட வேண்டியதா. பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரிக்கோங்க, அவ்வளோதான். நம்ம எடுத்த 4 பச்சை மிளகாவையும் கீரி போட்டுடலாம். பூண்டை வந்து அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் ஒரு சின்ன பீஸாக போட்டுருங்க. நான் ஒரு 4 பீஸாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இஞ்சி போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, ரொம்ப பொடியாக அரியணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு பீஸ் போடுங்க, போதும். வெங்காயம் பாருங்கள், நான் இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வெங்காயத்தை வந்து இப்போ இந்த குக்கரில் ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கோம். அடுத்து வந்து இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் வந்து ஒரு பீஸ் போட்டுருங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுடலாம். நான் வைக்கிற இந்த தக்காளி, இந்த 2 தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்துக்கு வந்து தாராளமாக 4 பேர் வந்து இந்த சாம்பாரை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து நான் வந்து 1 டம்ளர் ஊற்றுறேன். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றுறேன். இப்போது இது வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து 3 விசில் வந்து விட போகிறோம். இதில் நான் வந்து இப்போ குக்கரை வந்து அடுப்பில் செட் பண்ணி வச்சுட்டேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நல்லா குலைவாக வெந்திருக்கு அப்படின்னு. குக்கரில் வந்து 3 விசில் வந்து நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு 7 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த சாம்பாரை வந்து வச்சு முடிச்சிடலாம். நமக்கு வந்து இப்போ குக்கர் வந்து ரெடி ஆகிட்டு, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குலைவாகவே வெந்திருக்கு. நீங்கள் இப்போ வந்து இதில் இருக்க இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்ம இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்குல்ல, இதை வச்சு இதெல்லாம் நல்லா ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும். நான் இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன். அந்த வானல் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து தாளிக்க வேண்டியதான். அடுத்து அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து வானலில் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அடுத்து கொஞ்சம் உளுந்து,
கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடித்தோடனே அடுத்த பொருள்லாம் போடுங்க, அப்போ தான் நல்லாவே இருக்கும். 2 காஞ்ச மிளகாவை நான் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து வந்து இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இதானதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சோம்ல குக்கரில், அதை வந்து இதோட ஆட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லாவே இருக்கும் இந்த சாம்பார் வந்து. இந்த குக்கரை வந்து அப்படியே கொஞ்சம் கழுவி அப்படியே ஊற்றிடலாம் நம்ம. அடுத்து வந்து நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. அதனால இந்த சாம்பார் பவுடர் போட்டிருக்கனால நமக்கு வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். அப்புறமா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் பவுடர் போட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றின உடனே கொஞ்சம் கிண்டி கொடுத்துருங்க, இல்லைன்னா அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேஸை வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்தால் போதும். எனக்கு வந்து அடுத்து வந்து 5 மினிட்ஸ் அலாரம் முடிஞ்சிடுச்சு. சாம்பாரும் இங்கே பாருங்கள் நல்லாவே ஒரு கொதி வந்துட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து பெருங்காய கட்டி போடலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெருங்காய பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பெருங்காய கட்டி இல்லாதவங்க. அடுத்து வந்து கொத்தமல்லி இலையாக கட் பண்ணி போட்டுற வேண்டிதான். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். பருப்பே போடலை இந்த சாம்பாரில். எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம மினி இட்லி வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். நான் வந்து நம்மளோட இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி வந்து பாயில் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்து நம்மளோட இட்லி மாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இட்லி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து. நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்ற வேண்டிதான். இப்போது நான் கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இட்லி மாவை வந்து இதில் வந்து ஊற்ற வேண்டியதான். நான் 3 பிளேட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்மளோட இட்லி பிளேட்டில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து ஊற்ற வேண்டியதான். நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து நம்மளோட இட்லி தட்டில் வந்து இப்போ மாவுலாம் ஊற்றியாச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நல்லா பொறுமையாக வைக்க வேண்டியதான். பார்த்து ஆட்டிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்மளோட இட்லி பானையிலையும் தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. அதில் வந்து நான் வந்து இதை வந்து உள்ளே வைக்கிறேன். நம்மளோட இட்லி பானையில் தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட மினி இட்லி ஸ்டாண்டாக உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நான் வந்து இங்கே பாருங்கள் 12 மினிட்ஸ் வந்து அலாரம் வைக்கிறேன் இது வேகிறதுக்கு. ஏன்னா ரொம்ப வந்து கேஸ் வந்து பெருசில் வேண்டாம், அப்புறம் தண்ணி பாயில் ஆகி அந்த இட்லி மேலே இதாகிரும் மாவு மேலே. அதனால் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
12 மினிட்ஸ் அலாரம் வைக்கிறேன். 12 மினிட்ஸ் கழித்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக இட்லி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட பசங்க. நான் வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே குச்சி இட்லி அப்லோட் பண்ணியிருக்கேன், அப்புறம் தட்டு இட்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மினி இட்லி. நான் இந்த 2 வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து லிங்காக கொடுக்குறேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த 2 வீடியோவையும் குச்சி இட்லியும் தட்டு இட்லியும் எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். குட்டி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மினி இட்லிலாம் பண்ணி கொடுத்தா. நமக்கு வந்து 12 மினிட்ஸ் கழித்து நான் வந்து இட்லி பானையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. நமக்கு வந்து இப்போ அலாரம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இட்லி தட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம மாவு நல்லா அடித்து ஊற்றுனதுனால நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்க நம்மளோட மினி இட்லி. நம்ம இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து இட்லி வந்து எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அழகாகவே வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம நெய் தடவி நம்ம இட்லி தட்டில் ஊற்றுனதுனால ஈஸியாக வருது பாருங்கள் எடுக்கிறதுக்கு. செமையாக இருக்குங்க நம்மளோட மினி இட்லி பார்க்குறதுக்கே. நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா இட்லியும். பாருங்கள், நம்மளோட மினி இட்லி வந்து அழகாக செமையாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட மினி இட்லி. நமக்கு சாம்பாரும் இன்றைக்கி வந்து நல்லாவே வந்திருக்கு. நான் நம்மளோட மினி இட்லியும் பருப்பு இல்லாத நம்மளோட சாம்பாரையும் நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. டடாய், நம்மளோட மினி இட்லியும் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு நான் வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட மினி இட்லியை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் குத்திட்டு சாம்பாரில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டே வேற லெவலுங்க. நான் சாப்பிட்றேன். செமையாக இருக்குங்க மினி இட்லியும் சாம்பாரும். நீங்கள் வந்து இட்லி மேலே நல்லா சாம்பார் வேணால் ஊற்றி சாப்பிடுங்க, அப்போ தான் அந்த மினி இட்லியோட ஒரிஜினல் இது தெரியும். நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. செமையாக இருக்குது இந்த ரெசிபி வந்து. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே அந்த ஒரு லைக் பட்டனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போங்க. உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த லிங்கை வந்து அனுப்புங்க. அவங்களையும் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக இட்லி செஞ்சு அவங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, உங்கள் வீட்டு பசங்க வந்து இந்த மினி இட்லியும் சாம்பாரும் எப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம கோமு ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்.